ஏ அப்படின்னு ஒரு 3க்கு 3 அணி கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துட்டு ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 பெருக்கல் ஏ ஸ்கொயர் மைனஸ் 3i என காட்டுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நிறுவ கணக்கு. ரைட் ஹேண்ட் சைடையும் சிம்பிளை பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் சிம்பிளை பண்ணணும், ரெண்டும் சமம்னு சொல்லணும். ஓகே, ஸோ நாம இங்க வந்து என்னன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நாம ரைட் ஹேண்ட் சைடு தான் எடுக்க போறோம். ஸோ 1/2 ஏ ஸ்கொயர் மைனஸ் 3i. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை? ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர் வந்து தேவை. ஸோ ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த அணியவே இன்னொருக்கா பெருக்கிறது. ஓகே, 0 1 1 1 0 1 1 1 0. ஸோ இதை வந்து இதே அணி கூட பெருக்கிறோம். 0 1 1 1 0 1 1 1 0. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த நிறைய இந்த நிரலால பெருக்கணும். அதுக்கு 0 பெருக்கல் 0 0 கூட்டல் 1 பெருக்கல் 1 1 கூட்டல் 1 பெருக்கல் 1. இந்த நிறைய இந்த நிரலால பெருக்கணும். ஸோ இங்க 0 பெருக்கல் 1 0, அதுக்கப்புறம் 1 பெருக்கல் 0 0. ஓகே, 1 பெருக்கல் 1 1. அப்புறம் இந்த நிறைய இந்த நிரலால பெருக்கணும். ஸோ 0 பெருக்கல் 1 நமக்கு 0, 1 பெருக்கல் 1 1, அப்புறம் 1 பெருக்கல் 0 0. அப்புறம் இந்த நிறைய இந்த நிரலால பெருக்கிறதா இந்த முதல் உறுப்பு. ஸோ 1 பெருக்கல் 0 0, 0 பெருக்கல் 1 0, 1 பெருக்கல் 1. இந்த நிறைய இந்த இரண்டாவது நிரலால பெருக்க போறோம். ஸோ 1 பெருக்கல் 1 1, 0 பெருக்கல் 0 0, 1 பெருக்கல் 1. ஓகே, அதுக்கப்புறம் இந்த நிறைய இந்த கடைசி நிரலால பெருக்க போறோம். ஸோ 1 பெருக்கல் 1 1, 0 பெருக்கல் 1 0, 1 பெருக்கல் 0 0. இப்ப இந்த கடைசி நிறைய இந்த முதல் நிரலால பெருக்க போறோம். ஸோ 1 பெருக்கல் 0 0 கூட்டல் 1 பெருக்கல் 1 1 கூட்டல் 0 பெருக்கல் 1 0. இந்த 1 பெருக்கல் 1 1, இந்த 1 பெருக்கல் 0 0, இந்த 0 பெருக்கல் 1 0. அப்புறம் இந்த 1 பெருக்கல் 1 1, அதாவது இந்த கடைசி உறுப்புக்கு இந்த கடைசி நிறைய இந்த கடைசி நிரலால பெருக்கிறோம். 1 பெருக்கல் 1 1, 1 பெருக்கல் 1 1, அப்புறம் 0 பெருக்கல் 0 0. ஸோ ஏ ஸ்கொயர் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இதை இது சிம்பிளை பண்ணோம்னா என்னது? இது 2, இது 1, இது 1, இது 1, இது 2, இது நமக்கு 1, இது நமக்கு 1, இதுவும் 1, இது 2. ஸோ மூளை விட்டு உறுப்புலாம் வந்து என்னது? 2 இருக்குது. மற்ற எல்லா உறுப்பும் வந்து என்னது? நமக்கு 1 இருக்குது. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து என்னன்னா ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கலாம். ஆர்ஹெச்எஸ் அப்படிங்கிறது என்னது? 1/2 பெருக்கல் ஏ ஸ்கொயர் மைனஸ் 3i. ஓகே, ஸோ 1/2. இப்போ ஏ ஸ்கொயர் வந்து என்னது? 2 1 1 1 2 1 1 1 2. இதுதான் வந்து என்னது? நமக்கான ஏ ஸ்கொயர். ஓகே, மைனஸ் 3i. 3i அப்படிங்கிறது என்னது? இங்க வந்து அழகு அணிக்குடைய வரிசை வந்து 3. ஏன்னா இங்க வந்து 3க்கு 3 தான் பற்றி பேசிட்டு இருக்கோம். ஸோ 1 0 0 0 1 0 0 0 1. இப்போ இந்த 1/2 வந்துன்னா இது மொத்த டேர்முக்கு பொதுவானது. ஸோ அப்போ வந்துன்னா இந்த பிராக்கெட்டை இப்படி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஸோ 2 இங்க -3. ஓகே, ஸோ 2 -3 அப்படிங்கிறது என்னது? நமக்கு -1. ஸோ இங்க எழுதிக்கலாம் நம்ம இங்க. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2
ஓகே, நமக்கு 2 இங்க -3 பெருக்கல் 1ங்கிறது என்னது -3. ஸோ 2 - 3ங்கிறது என்னது நமக்கு -1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது இங்க 1 இங்க வந்து என்னது -3 பெருக்கல் 0 அப்படிங்கும்போது 1 - 0. ஸோ நமக்கு 1 கிடைக்க போகுது. ஓகே, ஸோ இங்க அலகு அணியில வந்து மூலை வீட்டு உறுப்புகளை தவிர மற்ற எல்லா உறுப்புகளுமே வந்து என்னது 0 இருக்கிறதுனால இந்த உறுப்புகளை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது, மூலைமட்ட உறுப்புகளை மட்டும் தான் மாற்றும். ஸோ 1 1, அதுக்கப்புறம் இதுவும் 1, இங்கேயும் அதே தான் என்னது ஒரே நம்பர் தான் இருக்குது. ஸோ அதனால நமக்கு ஆன்சர் வந்து என்னது -1 1, அதுக்கப்புறம் நமக்கு இங்க 1 1 -1. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ. ஓகே, இப்போ நம்ம வந்து என்னது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதாவது ஏ இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, கண்டுபிடிக்கலாமா? ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபார்முலா வந்து என்னது ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, அதுக்கப்புறம் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னது ஃபர்ஸ்ட் வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போறோம். ஸோ டிட்டர்மினன்ட் என்னது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த முதல் உறுப்பு வச்சு தான் பண்ண போறோம். ஸோ 0. ஓகே, ஸோ இந்த உறுப்புக்கு வந்து என்னது இந்த நேரம் விட்டுட்டு மீதி எழுதணும். 0 1 1 0. ஓகே, ரெண்டாவது வந்து என்னது ஒரு மைனஸ் போடணும். ரெண்டாவது உறுப்பு வந்து என்னது 1. ஓகே, இப்போ இந்த உறுப்புக்கு வந்து என்னது இந்த நேரையும் விட்டுட்டு எழுதணும். 1 1 1 0 1 1 1 0. ஓகே, அதுக்கப்புறம் என்னது இங்க பிளஸ் 1 இந்த கடைசி உறுப்பு, இந்த நேரையும் விட்டுலாம். 1 0 1 1. ஸோ 1 0 1 1. ஓகே, ஸோ இங்க 0. ஸோ ஃபர்ஸ்ட் உறுப்பு வந்து கேன்சல் ஆயிருச்சு. இப்போ வந்து என்னது -1 1 பெருக்கல் 0 0 தான், அதுக்கப்புறம் -1. ஸோ 1 பெருக்கல் 1 1. ஸோ -1 பெருக்கல் 1 அப்படிங்கிறது இது +1 அப்படின்னு மாறிடும். ஸோ இங்கே வந்து என்னது 1 ஓரன் 1 மைனஸ் இங்க 0. ஸோ 1 + 1. ஸோ 2 பூஜ்ஜியமற்ற அணி. ஸோ எனவே ஏ இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ நாம வந்து என்னது ஏ இன்வர்ஸை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். ஓகே, அடுத்து என்ன பண்ண போறோம்னா அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு வந்து என்னது ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து என்னது M11 மைனஸ் M12 M13 மைனஸ் M21 M22 மைனஸ் M23, அதுக்கப்புறம் M31 மைனஸ் M32 M33. ஸோ இதனுடைய டிரான்ஸ்போஸ் நிறை நிரல் மாற்று அணி. ஸோ இப்போ வந்து என்னன்னா இதை கண்டுபிடிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ M11 அப்படிங்கிறது இந்த உறுப்பிற்கான சிற்றணிக்கோவை மதிப்பு. அதுக்கு இந்த நிறையும் இந்த நிரலையும் விட்டுட்டோம் அப்படின்னா மீதி என்ன கிடைக்கும்? 0 பெருக்கல் 0 0 மைனஸ் 1 பெருக்கல் 1 1. ஸோ வந்து என்னது -1. ஓகே, அப்புறம் நம்ம என்னது இந்த உறுப்பு வந்து என்னது கண்டுபிடிக்க போறோம். இந்த உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ் எழுதிக்கலாம். எழுதிட்டு இப்ப M12ங்கிறது இந்த உறுப்புக்கான சிற்றணிக்கோவை மதிப்பு. ஸோ இந்த நிரலை விட்டுட்டு மீதி எழுத பார்க்கும் 1 பெருக்கல் 0 0 1 பெருக்கல் 1 1. ஸோ 0 - 1ங்கிறது -1. ஸோ ஆல்ரெடி நமக்கு இங்க மைனஸ் இருக்கிறதுனால இது பிளஸ் 1. ஓகே, M13 அப்படிங்கிறது இந்த உறுப்பிற்கான சிற்றணிக்கோவை மதிப்பு. இந்த நிறையையும் இந்த நிரலையும் விட்டுட்டோம் அப்படின்னா மீதி உள்ள இந்த மேட்ரிக்ஸ்க்கான அணிக்கோவை மதிப்பு. ஸோ 1 பெருக்கல் 1 1 மைனஸ் 1 பெருக்கல் 0 0. ஸோ நமக்கு இங்க பிளஸ் 1. ஓகே, அதுக்கப்புறம் இங்க மைனஸ் போட்டலாம். M21 அப்படிங்கிறது என்னது இந்த உறுப்பிற்கான சிற்றணிக்கோவை மதிப்பு. அதுக்கு இந்த நிறையையும் இந்த நிரலையும் விட்டுறலாம். மீதி வந்து என்னது 1 1 1 0. ஸோ 1 0 1 பெருக்கல் 0 0 மைனஸ் 1. ஸோ ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இது பிளஸ் 1 மாறிடும். ஓகே, இப்போ வந்து என்னது M22. அப்போ வந்து என்னது இந்த உறுப்பிற்கான சிற்றணிக்கோவை மதிப்பு. இந்த நிறை விட்டுட்டோம் அப்படின்னா 0 பெருக்கல் 0 0
மைனஸ் 1. அதாவது 1 பெருக்கல் 1 வந்து 1. ஸோ நமக்கு என்னது மைனஸ் 1. ஓகே, அப்புறம் இந்த உறுப்புக்கு வந்து ஒரு மைனஸை போட்டுடலாம். M23 அப்படிங்கிறது இந்த உறுப்பிற்கான சிற்றணிக்கோவை மதிப்பு. இந்த நிரலை விட்டுட்டோம் அப்படின்னா மீதி 0 1 1 1. ஸோ 0 பெருக்கல் 1 0 மைனஸ் 1 பெருக்கல் 1 1. ஸோ மைனஸ் 1 ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இது பிளஸ் 1 மாறிடும். ஓகே, ஸோ நமக்கு அடுத்து M31 அது வந்து இந்த உறுப்பிற்கான சிற்றணிக்கோவை மதிப்பு. இந்த நிரலை விட்டுட்டோம் அப்படின்னா மீதி இந்த சின்ன அணி அதனுடைய அணிக்கோவை மதிப்பு. ஸோ 1 பெருக்கல் 1 1 மைனஸ் 0. ஸோ நமக்கு 1. அதுக்கப்புறம் இங்க ரெண்டாவது இதுக்கு மைனஸ் போட்டுலாம். போட்டுட்டு M32ங்கிறது இந்த உறுப்பிற்கான சிற்றணிக்கோவை மதிப்பு. அதுக்கு இந்த நிரலை விட்டுட்டோம் அப்படின்னா 0 1 1 1 இருக்கும். ஸோ 0 பெருக்கல் 1 0 மைனஸ் 1 பெருக்கல் 1 1. ஸோ மைனஸ் 1 இருக்குது, இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அதனால இது பிளஸ் 1 மாறிடுச்சு. ஓகே, அடுத்து M33 அப்படிங்கிறது இந்த உறுப்பு, இந்த பூஜ்ஜியத்திற்கான என்ற உறுப்பிற்கான சிற்றணிக்கோவை மதிப்பு. அதுக்கு இந்த நிரலை விட்டுட்டோம் அப்படின்னா மீதி உள்ளது என்னது 0 1 1 0. ஸோ 0 பெருக்கல் 0 0 1 பெருக்கல் 1. ஸோ 0 மைனஸ் 1ங்கிறது மைனஸ் 1. ஓகே, மறக்காம வந்து இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஓகே, பட் இதை நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா வந்து இது ஒரு மூலை விட்டத்தில் மட்டும் ஒரே உறுப்பு இருக்குது, அதுக்கப்புறம் மற்ற உறுப்புகள் எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு வந்து நிரல் மாற்றம் பண்ணாலும் இதே அணி தான் கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஏ இன்வர்ஸ் எழுதிடலாம். ஸோ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. ஸோ 1 பை 2. ஓகே, அதுக்கப்புறம் இதனுடைய டிரான்ஸ்போஸ் எழுதலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிறது இதனுடைய டிரான்ஸ்போஸ். இந்த நிறைய வந்து நிரலாக எழுதணும். ஸோ மைனஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1. இங்கே இந்த நிறைய இங்கே நிரலாக எழுதுவோம். 1 மைனஸ் 1 1. இந்த நிறைய இங்கே நிரலாக எழுதுவோம். 1 1 மைனஸ் 1. ஸோ நமக்கு இங்கே வந்து இந்த ரெண்டுமே சேம் தான், பட் அது நமக்கு ஒரு விஷயம் கிடையாது. ஸோ நமக்கு தேவையான ஏ இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து முன்னாடி உள்ள இதுதான் வந்து நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகே, ஸோ ரைட் ஹேண்ட் சைடை வந்து பார்க்கலாம், அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு என்ன எப்படி இருக்குது 1 பை 2. மூளை விட்ட உறுப்புகள் மட்டும் மைனஸ் 1 இருக்குது, மற்ற எல்லாமே 1 இருக்குது. ஸோ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி இருக்குது மைனஸ் 1 மூளை விட்ட உறுப்புகள் எல்லாமே, அப்புறம் மற்ற உறுப்பு எல்லாமே 1 இருக்குது, அதோட 1 பை 2 வந்து பெருக்கி இருக்குது. ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. அதுல இருந்து ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை 2 பெருக்கல் ஏ ஸ்கொயர் மைனஸ் 3i அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ இதுதான் பண்ண சொல்லியிருக்காங்க, இதை நாம பண்ணிட்டோம்.